கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் மத்தியில் இருப்பதை நான் மிகுந்த சந்தோஷமாக எண்ணுகிறேன். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மல்கியா 1:2. நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போதும். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் வாசிச்சிருக்கீங்களாமா? யாராவது ஒரு முறையாவது வாசிச்சிருக்கீங்களா? வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர். இந்த மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில் கடைசி புக்கு. இன்னும் சொல்ல போனா பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் தீர்க்க தரிசிகள் மூலமா பேசின கடைசி வார்த்தை இந்த புஸ்தகம். இதுக்கப்புறம் ஆண்டவர் கிட்டத்தட்ட ஒரு 400 ஆண்டுகள் எதுவுமே பேசல. இதை பேசிட்டு அப்படி அமைதியாயிட்டார். அப்படின்னா உங்களுக்கு தெரியுதா, ஆண்டவர் அவ்வளோ மனவேதனையில பேசிட்டு இவனுங்களுக்கு எவ்வளவோ சொல்லியாச்சு, இதுக்கப்புறம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்ற அளவுக்கு பேசிட்டு அமைதியாயிட்டார் அப்படின்னு நாம புரிந்து கொள்றோம். அதனால தான் இந்த மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் தொடங்கும் பொழுது எப்படி தொடங்கும்னா, மல்கியாவின் பாரம் அப்படின்னு தொடங்கும். இருக்கா பாருங்க உங்க பைபிள்ல இருக்கா? மல்கியாவின் பாரம். அது மல்கியாவின் பாரம் அல்ல, கர்த்தருடைய பாரம். கர்த்தருடைய பாரத்தை மல்கியா பெற்று என்ன பண்றாருன்னா அங்கே சொல்றார். சரி கவனிங்க, மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் எப்ப எழுதப்பட்டது அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லது யூத ஜனங்கள் பாபிலோன் தேசத்துக்கு சிறையாக கொண்டு போகப்படுகிறார்கள் கிமு 586. இதெல்லாமே சரி. பிறகு 70 வருஷம் பாபிலோன் தேசத்துல சிறையிருப்புல இருந்துட்டு 516 அவங்க என்ன பண்றாங்கன்னா திரும்பி வர்றாங்க. அப்படி திரும்பி வந்தவங்கள்ல ஃபர்ஸ்ட் பேட்சா வந்தவங்க செருபாபேல் யோசுவா என்கிற தலைமையில ஒரு பேட்ச் வருது. அந்த பேட்ச் என்ன பண்றாங்கன்னா, நேபுகாத்நேச்சார் இடிச்சிட்டு போனார் இல்லையா, அந்த ஆலயத்தை இவங்க என்ன பண்றாங்கன்னா திரும்பவும் கட்டுறாங்க. அப்படி வந்தவங்க திரும்பவும் கட்டிட்டாங்க. பிறகு ஒரு 50 ஆண்டுகள் கழித்து கிட்டத்தட்ட 450 அல்லது 445 காலப்போக்கில் நெகேமியா என்கிறதான ஒருத்தர் அங்க பெர்ஷியா தேசத்திலிருந்து திரும்ப இங்க வந்து எருசலேமினுடைய அலங்கம் எல்லாம் இடிக்கப்பட்டு கிடக்கிறத பார்த்து அந்த அலங்கத்தையும் கட்டி கொடுத்துட்டு அவர் போறார். நெகேமியா வரும் பொழுதே இங்க இருக்கிற யூத மக்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் ரொம்ப ஆவிக்குரிய நிலையில அது சரியில்லாம இருக்கிறத பார்க்கிறார். அவங்க அந்நிய ஜாதியான மக்களோட விவாகம் பண்ணி கலந்து போயிருக்கிறாங்க. தேவனுடைய ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. ஆலயத்துல பலி செலுத்துறதுக்கு ஆசாரியர்கள் இல்லாம இருக்கிறாங்க. சர்ச்சில் பாருங்க ஒரு மெயின்டெனன்ஸே இல்லாம சர்ச் ரொம்ப பாழா போய் இருக்கிறத பார்க்கறாங்க. அதுக்கு பிறகு ஓய்வு நாள்ல சபைக்கு வராம வேலைக்கெல்லாம் அவங்க போயிடுறாங்க. இதெல்லாம் நீங்க பைபிள்ல நெகேமியாவில் 9ஆம் அதிகாரத்திற்கு பிறகு 9லிருந்து 13 வரைக்கும் அப்படி கொஞ்சம் டைம் இருந்தா படிச்சீங்கன்னா நான் சொல்றதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் அங்க இருக்கிறதுனால நெகேமியா என்ன பண்றாருன்னா, நீங்க இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, நீங்க கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க, ஆண்டவரை தேடுங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில நன்மைகளை தருவார், உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி எல்லா ஜனங்களையும் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு கூடார பண்டிகை எல்லாம் கொண்டாட வச்சு மறுபடியும் ஆலயத்துக்கு வருவோம், நாங்க ஆலயத்துக்கு காணிக்க கொடுப்போம், எங்க ஆலயத்தை பராமரிப்போம், லேவியர்களை கூட்டிட்டு வருவோம்னு நிறைய உடன்படிக்கை பண்றாங்க. அந்நிய ஜாதியான மக்களை எல்லாம் மறுபடியும் நாங்க எங்களை விட்டு விலக்கி வைக்கிறோம்னு சொல்லி நிறைய உடன்படிக்கை பண்ணி ஒரு பெரிய சீர்திருத்தத்தை செஞ்சுட்டு நெகேமியா போனார். நம்பாளுங்க எப்பவுமே இந்த தீர்மானம் எடுக்கிறதுலாம் இந்த ஜனவரி 1ஆம் தேதி எடுப்பான் பாருங்க தீர்மானம், அவனை மாதிரி எடுக்கவே முடியாது. இந்த வருஷம் கரெக்டா ஒரு தடவை பைபிளை வாசிச்சு முடிச்சிடணும். பாவம், அவன் எடுத்த தீர்மானம் அப்படியே இருக்கு. இந்த வருஷம் எத்தனை பேர் எடுத்தீங்களோ தெரியல. அதிகாலை ஜபத்துக்கு கரெக்டா போயிடணும்னு தீர்மானம் எடுப்பான். 2 நாள் தான். 3ஆவது நாள் ஆண்டவரே என்னை கொஞ்சம் மன்னிக்க மாட்டீரா, ஏன்னா முடியல.
இப்படி காணிக்க கொடுக்கறதுல சரி, ஊழியம் பண்றதுல சரி, எந்த ஒரு காரியத்திலையும் தீர்மானம் எடுக்கிறது, பிறகு அதை கைவிடுறது, தீர்மானம் எடுக்கிறது, அதை நிறைவேற்றாம போடுறது, ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறது, அதுக்கு பிறகு அதுல இருந்து பின்வாங்கி போயிடுறது. இதே மாதிரிதான் அவங்களும் இருந்தாங்க. நாமளும் சில நேரத்தில் சொல்லுங்க, அப்படி இல்லையா? கரெக்டா இருக்கிறோமா? கரெக்டா இருக்கிறவர்கள் வாழ்க, கரெக்டா இல்லாதவங்க கவனிங்க. கவனிங்க, இதே மாதிரி அப்படி பின்வாங்கி போயிட்டாங்க. அப்படி பின்வாங்கி போன பொழுதுதான் இந்த ஜனங்களை சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்து திரும்ப சொந்த தேசத்துக்கு கொண்டு வந்து அவங்க வாழ்க்கையை மறுபடியும் கட்டுவித்து எல்லா விதமான நன்மைகளையும் சலுகைகளையும் கொடுத்த பிறகும் அவங்க கொஞ்சம் கூட ஆண்டவரை தேடுறதுக்கு மனசு இல்லையேன்னு சொல்லி ஆண்டவர் தன்னுடைய பாரத்தை மல்கியா தீர்க்கதரிசியின் மூலமாக அவர் பேசுகிறார். இந்த மல்கியா தீர்க்கதரிசி ஜனங்க கிட்ட வந்து சொல்லும் பொழுது ஜனங்க ஆண்டவர்கிட்ட ஒரு 7 கேள்விகள் கேட்கிறாங்க. மல்கியா புஸ்தகத்துல மொத்தமா என்ன இருக்குன்னா, ஆண்டவர்கிட்ட 7 கேள்விகள் கேட்கிறாங்க. 7 கேள்விகள் தான் அந்த மல்கியா புஸ்தகம். அதுல ஒரு 2 கேள்வியாச்சும் இன்னைக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். முதல் கேள்வி தான் நீங்க வாசிச்சீங்க, 2வது வசனத்துல அது இருக்குது. நல்லா கவனிங்க. முதல் கேள்வி, மொத்தம் 7 கேள்வி. எதிலே உம்மை, எப்படி எங்களை சிநேகித்தீர், அதுக்கப்புறம் எப்படி உம்மை அசட்ட பண்ணினோம், எதுல உங்களை அசுத்தப்படுத்தினோம், எதுல உங்களை வஞ்சித்தோம், நாங்க எப்படி மனம் திரும்பணும், இப்படி நிறைய கேள்விகளை இந்த 4 அதிகாரத்துல கேட்டிருக்கிறாங்க. அப்ப நான் அதனால உங்களை அந்த 7 கேள்விகள் என்ன கண்டுபிடிங்கள் பார்க்கலாம், அதெல்லாம் வேணாம். 2 கேள்வியை நான் முழுசா சொல்லி முடிச்சேன்னா சந்தோஷமா போயிடுவேன். முதல் கேள்வி, உள்ள வாங்க, அங்க ஆண்டவர்கிட்ட அவங்க என்ன கேட்கிறாங்க படிங்க. 2வது வசனத்தை ஃபுல்லா படிப்போம். நான் உன்னை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் சொல்லுங்க, நான் உன்னை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நாமா சொல்றாரு, நான் உங்களை சிநேகித்தேன். தமிழ்ல நல்லா சொன்னீங்க, இங்கிலீஷ்ல சொல்லுங்க. நாப்பா லரன்ச, நான் உன்னை பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன் மேல அன்பா இருக்கிறேன், ஆங்கிலத்துல நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு கர்த்தர் என்ன பண்றாருன்னா சொல்றாரு. ஆனா இந்த ஜனங்க என்ன கேள்வி கேட்கிறாங்க ஆண்டவரை பார்த்து, அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். நல்லா கவனிங்க. இது அதை போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். அந்த அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமா ஆமா தெரியும் தெரியும் எங்களுக்கு. ஆண்டவரை பார்த்து இவங்க கேட்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை சிநேகித்தேன். நம்ம ஊர் பொம்பளைங்களா இருந்தா அதை கரெக்டா செஞ்சிருப்பாங்க. தெரியும் தெரியும், உங்க சிநேகமோ அது கதையும். அந்த மாதிரி இந்த ஜனங்க என்ன பண்றாங்கன்னா பாருங்க, சொல்றாங்க ஆண்டவர்கிட்ட, எதினால் எங்களை எதினால் எங்களை எப்படி சிநேகித்தீர்? என்னையா நீர் சொல்றீரு, எங்களை நேசிச்சோன்னு சொல்றீங்க, எப்படியா எங்களை நேசிச்சீரு நீரு? எங்க வாழ்க்கையில நாங்க 70 வருஷம் எங்க போயிருந்தோம்? அந்நிய தேசத்துல அடிமைகளா கடந்தோம். அந்நிய தேசம், எங்க சொந்த தேசம் கிடையாது. மொழி தெரியாத, இனம் தெரியாத, ஆள் தெரியாத ஒரு தேசத்துல நாங்க அடிமைகளா கடந்தோம். அங்க இருந்து இங்க திரும்ப வந்தா இங்க எங்களுக்கு வாழ்வதற்கு எந்த விதமான வசதிகளும் கிடையாது. எங்க வாழ்க்கையில விதைகள் இல்ல, அறுப்பு இல்ல, எந்த விதமான திராட்சை செடியோ மாதுளம் செடியோ ஒலிவ மரங்களோ எதுவுமே பலன் தராத ஒரு நிலை இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில அலங்கங்கள் இடிக்கப்பட்டு போய் சத்துருக்கள் எப்ப வந்து எங்களை கொள்ளையிட்டுக்கிட்டு போவாங்களோன்னு தெரியல. நாங்க ஒரு பாதுகாப்பற்ற நிலையில பயத்தோட இருக்கிறோம். நீர் என்ன சொல்றீர்னா எங்களை சிநேகித்தேன்னு சொல்றீர, எப்படியா எங்களை நேசிச்சீர்? எப்படி எங்களை நேசிச்சீர்? இதுதான் அவங்களோட கேள்வி. நீங்க கிதியோன் என்கிற தேவ மனுஷனோட கர்த்தர்
கர்த்தர் வந்து பேசுறாரு. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்துல, கிதியோனே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன் கூட இருக்கிறார்னு சொன்ன உடனே அவன் சொல்றான், கர்த்தர் எங்களோட இருப்பார். ஆனால் ஆண்டவர் எங்க கூட இருப்பார்னா எங்களுக்கு ஏன் இந்த நிந்தை, எங்களுக்கு ஏன் இந்த அவமானம், எங்களுக்கு ஏன் இந்த குடியோடி போகுதல், எங்களுக்கு ஏன் இந்த சிறையிருப்பு அப்படின்னு கிதியோன் கர்த்தருடைய தூதனானவரை கேள்வி கேட்கிறத நாம பார்க்க முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த கால வேளையில நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரா என்கிற ஒரு கேள்வி உங்க உள்ளத்துல இருக்குமானால் அந்த கேள்வியை நீங்க உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தூக்கி எறிந்து விடுங்கள். அது ரொம்ப ஆபத்தான கேள்வி என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த உலகத்தில் முதல்ல மனுக்குலம் விழுகையை சந்தித்ததற்கான காரணம் என்னன்னா, பிசாசு ஏவாள்கிட்ட வந்து சொன்னா தேவனுடைய அன்பை சந்தேகப்படும்படி, தேவன் இந்த தோட்டத்தையே உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு, அவர் உங்க மேல பிரியமா இருக்கிறார்னு சொல்றாரு, அப்புறம் ஏன் அந்த கனியை புசிக்க வேண்டாம்னு சொல்றாரு? அவர் அன்பா இருந்தா கொடுத்திருப்பார்ல. அவர் அன்பா இருந்தா சொல்லுங்க, அவர் அன்பா இருந்தா கொடுத்திருப்பார்ல. அவருக்கு உங்க மேல அன்பே இல்ல அப்படின்னு தேவனுடைய அன்பை சந்தேகப்படும்படி சத்துரு தூண்டினான் என்பதை நீங்கள் மறந்து விடாதிருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில நமக்கு வர வேண்டிய நியாயமான ஆசீர்வாதங்கள், நியாயமான நன்மைகள், நியாயமான எதிர்பார்ப்புகள் உங்க வாழ்க்கையில தடைப்படும் பொழுது உங்க உள்ளத்துல ஒரு கேள்வி எழும், நான் இதைத்தானே எதிர்பார்க்கிறேன், நான் என்ன வேற என்ன பெருசா கேள்வி நான் என்ன ஆண்டவர்கிட்ட பெருசா கேட்டுட்டேன்? காசு கேட்டனா, நான் என்ன பெரிய பங்களா கேட்டனா, பெரிய மதிப்போ அந்தஸ்தோ உயர்வோ கேட்டனா? நியாயமான ஒரு காரியத்தை தானே தேவனிடத்துல கேட்கிறேன். இது அவர் எனக்கு கொடுக்க கூடாதா? இது அவர் எனக்கு கொடுக்க கூடாதா? இந்த கடன் இல்லாத வாழ்க்கை தானே கேட்கிறேன், ஒரு ரட்சிக்கப்பட்ட கணவனை தானே கேட்கிறேன், சமாதானத்தோட இருக்கிற பிள்ளைகளை தானே கேட்கிறேன், வியாதி இல்லாத ஒரு சரீரத்தை தானே கேட்கிறேன், ஆண்டவரை குடும்பமா சேவிக்கணும் தானே கேட்கிறேன். என் கேள்வி நியாயமானது தானே, என் எதிர்பார்ப்பு நியாயமானது தானே. இதை ஏன் ஆண்டவர் எனக்கு தர மாட்டேங்கிறாரு? இதை ஏன் ஆண்டவர் எனக்கு மறுக்கிறாரு? என் மேல அன்பா இருந்தா அவர் எனக்கு தருவார் இல்லையா? என் மேல அவர் அன்பா இல்லையோன்ற ஒரு சந்தேகம் இந்த கால வேளையில உன் இருதயத்துல உண்டானால் நான் சொல்றேன், கர்த்தர் உன் மேல சிநேகமா இருக்கிறார் என்பதை நீ மறந்து போக கூடாது, நீ மறக்கவே கூடாது. உன் இருதயத்துல ஆழமா எழுதிக்கோ. அல்லேலூயா. தேவன் உன் மேல சிநேகமா இருக்கிறார். அல்லேலூயா. நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன், உங்க எல்லாருடைய இருதயத்திலும் ஒரே ஒரு ஏக்கம், ஒரே ஒரு விருப்பம், இதையே ஆண்டவர் எனக்கு தரக்கூடாது. இது ரொம்ப நியாயமானது தானே. நியாயமான ஒன்றை நீ பெற்றுக்கொள்ளாத பொழுது உன் மனம் ஏங்குகிறது. நியாயமான எதிர்பார்ப்புகள் தான் ரொம்ப 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 நியாயமானது. உலகத்தில் இருக்கிற சாதாரணமான எல்லாரும் பெற்றிருக்கக்கூடிய ஒன்று ஏன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கும் பொழுது தேவனுடைய அன்பை சந்தேகிக்க தோன்றுகிறது இல்லையா? நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன், அவர் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் தப்புவியாமல் போனாலும், அவர் தப்புவியாமல் போனாலும், சொல்லுங்க, அவர் தப்புவியாமல் போனாலும், இந்த நன்மையே எனக்கு கிடைக்காம போனாலும், இந்த நன்மையே எனக்கு இல்லாவிட்டாலும் அவர் தான் என் தேவன். அவர் என்னை நேசிக்கிறார், அவர் என் மேல் அன்பா இருக்கிறார், நானும் அவரை நேசிப்பேன். ஹல்லேலூயா. நான் அவரைத்தான் ஆராதிப்பேன். ஒரு நாளும் பின்வாங்க போறதில்லை, ஒரு நாளும் கர்த்தரை விட போறதில்லை, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தாம நான் நிறுத்த போறதில்லை என்கிறதானே வைராக்கியமும் உறுதியும் உங்களுக்கு உண்டாகட்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த வைராக்கியம் இருக்கு? அவர் செஞ்சா மட்டும்தான் தேவன் இல்லை, செய்யனாலும் அவர் தான் என் தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த 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 ஒரு உறுதி இருக்குது? ஹல்லேலூயா. இப்ப நான் சொல்றேன், ஆண்டவர் ரொம்ப அழகா அந்த ஜனங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. எதனால எங்களை சிநேகித்தீர், எப்படி எங்களை சிநேகித்தீர்னு அந்த ஜனங்க கேட்கிறாங்களாம். ஆண்டவர் பதில் சொல்றாரா, அவருக்கு பதில் சொல்றாரு, நான் யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவையோ வெறுத்தேன். உங்களை நான் எப்படி நேசிச்சேன்னு கேட்கிறீங்களப்பா, அது உங்களுக்கு தெரியலையா? தெரிஞ்சுக்கணும்னா நான் சொல்றத கவனிங்க. நான் யாக்கோபை சிநேகித்தேன்,
ஏசாவை வெறுத்தேன். வெறுத்தேன். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை நான் வெறுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் யாக்கோபை சிநேகித்தார், ஏன் ஏசாவை வெறுத்தார்? சில பிரசங்கியார்கள் சில நேரத்தில் அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஆழமான சத்தியம் என்னன்னு புரியாம சில பிரசங்கியார்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏன் அவர் யாக்கோபை சிநேகிச்சாரு அப்படின்னா, யாக்கோபு நல்லா ஜெபிக்கிறவன், யாக்கோபு ஆண்டவரை கடைசி காலம் வரைக்கும் தொழுதவன், ஆண்டவர்கிட்ட நல்லா பொருத்தனை பண்ணிட்டவன், அதனால ஆண்டவர் யாக்கோபை நேசிச்சாரு. ஏசாவை ஆண்டவரே வெறுத்துட்டார். ஏன் வெறுத்துட்டாரு? அவன் ஒரு வேசிக்கல்ல, அவன் ஒரு ஆசீர்வாதத்தை அசட்டை பண்றவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அந்த வசனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் விளக்குறார். நல்லா கவனிங்க. ஒருத்தரை நான் நேசிச்சேன், ஒருத்தரை நான் வெறுத்தேன். யாக்கோபை நேசிச்சு ஏசாவை வெறுத்தேன். இந்த நேசிச்சதும் வெறுத்ததும் எப்ப நடந்துச்சுமா? ஆண்டவர் ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகிச்சது எப்ப நடந்ததுன்னு கேட்கிறேன். அவங்க பிறந்து வாழ்ந்ததுக்கு பிறக்கா, இல்லைன்னா பிறக்கிறதுக்கே முன்னாடியா? தெரியலையா? சரி வாசிங்கம்மா. ரோமர் 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 11வது வசனத்திலிருந்து சில வசனங்களை நாம வாசிக்கலாம். பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும். ஐயையோ, எப்ப சிஸ்டர்? பிள்ளைய இன்னும் பிறவாமலும். பிள்ளை பிறக்கவே இல்லை. ஏங்க, பிறந்ததுக்கு பிறகுதான் அவன் ஏதாவது செஞ்சானா, இவன் நல்லதெல்லாம் செஞ்சிருக்கான், இவனை நான் நேசிச்சிருக்கேன், இது பொல்லாதெல்லாம் செஞ்சிருக்கு, இது பொல்லாதது, அதனால இதை நான் வெறுத்திருக்கேன்னு சொல்லலாம். பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில். நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல் இருக்கையில். நல்லா கவனிக்கணும். இப்ப பிள்ளையே பிறக்கவே இல்லை. பிள்ளை பிறந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் இது நல்லது செய்தா கெட்டது செய்தான்றது தெரியும். அப்ப பிறக்கவே இல்லை, நல்லது கெட்டது செய்யல. அது நல்லது கெட்டது செய்யறதுக்கு முன்னாடியே தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் படி. நல்ல கவனிங்க. இங்கதான் தேவனுடைய சர்வ வல்லமையும், தேவனுடைய சர்வ அதிகாரமும், தேவனுடைய முன்னறிதலும் தெரிந்து கொள்ளுதலும் என்கிறதான ஒரு கோட்பாடு இங்கே வெளியரங்கமாகிறது. தேவன் யாரையாவது அவர் தெரிந்து கொள்ளணும்னு முடிவு பண்ணிட்டார்னா, அவன் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கொடூரமானவனா இருந்தாலும், கீழ்த்தரமானவனா இருந்தாலும், தகுதி இல்லாதவனா இருந்தாலும், அவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார்னா, கவனிங்க, எவனை தெரிந்து கொண்டாரோ அவன் அவர் நேசிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அவர் சொல்றாரு, அவர் தெரிந்து கொள்ளுதலின்படி, தெரிந்து கொள்ளுதலின் படி இருக்கிற அவருடைய தீர்மானம், கிரியைகளினாலே நிலை நிற்காமல், அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான். நல்லா கவனிங்க. இங்க ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நான் உங்களை சிநேகித்தேன் அப்படின்றத ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றார், விளக்குறாரு. கவனிப்பா, உனக்கு ஒரு தகப்பன் இருந்தா, அந்த தகப்பனுடைய பெயர் யாக்கோபு. உங்க தகப்பனுக்கு ஒரு அண்ணன் இருந்தா, அவனுக்கு பெயர் ஏசா. ஒரு தகப்பன் வயித்துல தான் இந்த ரெண்டு பிள்ளைகளும் பிறந்துச்சு, ஒரே கருவுல தான் உருவாச்சு. இந்த ஒரே கருவுல உருவான இந்த ரெண்டு பிள்ளைகள்ல நான் யாக்கோபை சிநேகிச்சேன், ஏசாவை வெறுத்தேன். ஏன் யாக்கோபை சிநேகிச்சேன் அப்படின்னா, யாக்கோபு ரொம்ப நல்லவன்றதுனால இல்ல. சரி, நான் உங்களை கேட்கிறேன், ஏசா யாக்கோபுல ரெண்டு பேர்ல யாரு நல்லவங்க உங்க பார்வையில? ஏசா யாக்கோபுல ரெண்டு பேர் இருக்காங்கல்லம்மா, யாருப்பா நல்லவன்? சொல்றதுக்கு என்னம்மா அப்படி யோசிக்கிறீங்க? ரொம்ப நல்லவன் இந்த ஏசா. ஏன் தெரியுமா? நல்லா கவனிங்க. அவன் வெளியில போய் வேட்டையாடிட்டு வர்றான். வேட்டையாடிட்டு வரும்போது தம்பிக்காரன் வீட்டுல இங்க கூழ் காய்ச்சிட்டு இருக்கான். கூழ் காய்ச்சினவன் கிட்டதே கொஞ்சம் பசிக்குதுடா, கூழ் குடுடான்னு கேட்டிருக்கான். கவனிங்க,
கூழு கேட்டதுக்கு அவன் சொல்றான், சொத்தை எழுதி கொடு. உன் சொத்தை என்ன அநியாயமா இருக்கு பார்த்தீங்களா? ஒரு ரூபாய் கூழுக்கு என்ன கேட்குறான் அவன்? அவன் அண்ணன் சொன்னா, நான் சாக போறேன்டா, எனக்கு எதுக்கு சொத்து எடுத்துக்கிடான்ட்டான். அல்லேலூயா! எவ்வளோ நல்ல அண்ணன் பார்த்தீங்களா? எவ்வளோ பாருங்க, நான் சாக போறேன்டா, எனக்கு எதுக்குடா சொத்துன்னு கொடுத்துட்டான். கொடுத்தான்ல. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம் பாருங்க. நீங்கெல்லாம் நல்லவங்க, இந்த ஏசா மாதிரியே நீங்கெல்லாம் கரெக்டு. இப்போ நாங்கெல்லாம் கொஞ்சம் கோருக்கு போயிட்ட ஆளுங்க பாருங்க, என்ன பண்ணுவோம் தெரியுமா? அன்னைக்கு ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னா லெஃப்ட்ல விட்டு ரைட்ல திரும்ப அப்படி ரொம்ப ஏதோ ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலான்னு சொன்னா அப்படியே எடுத்து போயிடறான் ஒரு அப்படின்னு. நாங்களா இருந்தா அப்படியே உல்டா பண்ணி பேசிடுவோம். இதுக்கு ஒரு இல்லையாவா? இதுக்கு உல்டா பண்ணி பேசுறதுக்கா? ஆனா அவன் பாருங்க, இந்த ஒரே ஒரு வார்த்தை சொன்னான் பார்த்தீங்களா? அந்த வார்த்தையிலேயே நின்றுட்டாங்க. அந்த வார்த்தையில நின்றுட்டான். வார்த்தை மனிதன் எடுத்துக்கிறான்னா அந்த சொத்தை அப்படியே கொடுத்துட்டான் பாருங்க. அது கேட்கல அவன். யாக்கோபு கிட்ட என்ன பண்ணல? கேட்கல. சரி, இதை ஏமாத்தி வாங்கினான்னு தெரியுது. சரி, அவங்க அப்பா வாயிலிருந்து 4 வார்த்தை ஆசீர்வாதமா சொன்னா அது நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு அவன் காத்திருக்கிறான் சேஷ்ட புத்திர பாகத்தினுடைய ஆசீர்வாதத்தை. இவன் அதை கூட விடல. அதை கூட என்ன பண்றான்? போய் அவங்க அப்பா கிட்ட சொல்லுங்க. நல்லா நல்லா சொல்றீங்க சிஸ்டர், சொல்லுங்க. அப்பாவை ஏமாத்துறது கத்து கொடுத்தது யாரு? நல்ல அம்மா. அப்பா கிட்ட சொல்லிடாத என்ன, அப்பா கிட்ட சொல்லிடாத என்ன. அந்த ஆளு பொல்லாத ஆளுமா ஜாக்கிரதை, தெரிஞ்சது வீடே அலகலமாயிரும். அப்படியெல்லாம் பிள்ளைகளுக்கிட்ட பேசி கத்து கொடுத்துட்டீங்களோ உங்க கதை அவ்வளவுதான். ஜாக்கிரதை. நிறைய குடும்பங்கள்ல தப்பா எடுத்துக்காதீங்க, நான் பொதுவா பேசுறேன். இங்க உங்களை மட்டும் வச்சு சொல்லலை. நான் நிறைய இடங்களுக்கு போறேன், நிறைய பைபிள் ஸ்கூல்ல டீச் பண்றேன். அதனால நிறைய விஷயங்களை பார்க்குறேன். பார்க்கறதுல சில உண்மைகள் என்னன்னா, ஒரு அப்பாவை பற்றிய தவறான மதிப்பீட பிள்ளைகளுக்கு விதைக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல அம்மாவா இருக்கிறாங்க. அந்த ஆளை கட்டிட்டு நான் தான் சீரழிகிறேன், நீயுமா அப்படிலாம் சொல்லிடக்கூடாது. அப்ப அது ரொம்ப தப்பாயிடும். அப்பா கிட்ட போய் சொல்றதுக்கு ட்ரெயின் பண்ணீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அப்பா கிட்ட போய் சொல்றதுக்கு கத்து கொடுத்தீங்களே, இப்ப அவன் உங்ககிட்டயும் போய் சொல்லுவான். 2 பேருக்கும் டிபிக்கி கொடுக்கறதுக்கு அவன் பழகிடுவான். ஸோ இப்போ இந்த அம்மா சொல்லுது, உங்க அப்பாவுக்கு எப்படி சமைச்சா பிடிக்கும்னு எனக்கு தெரியும்டா, வா இந்த அண்ணனோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்க, போ அப்பாவுக்கு முன்னாடி போய் நில்லு. அப்பா ஏதாவது கேட்டாருன்னா மாட்டிக்கு போய்மா. ஒன்றும் கேட்க மாட்டார். ஏசாவான்னு கேட்பாரு, ஆமான்னு போயிடுன்னு அவர் கேட்கிறாரு. அவன் ஆமான்னு சொன்னா அவர் என்ன பண்ணிட்டாரு? ஆமா, சத்தத்தை கேட்டா யாக்கோபு மாதிரி இருக்கு, கையெல்லாம் பார்த்தா யார் மாதிரி இருக்கு? ஆமா, நம்ம கூட நிறைய நேரத்தில் சத்தத்தை பார்த்தா எப்படிதான் இருக்கும்? யாக்கோபு மாதிரி தான் இருக்கும், ரொம்ப பக்திக்குரிய ஆள் மாதிரி தான் இருக்கும். அல்லேலூயா ஆனந்தமேன். இந்த கையெல்லாம் பார்த்தா நம்ம செயல்லாம் பார்த்தோம்னு வைக்க பயங்கரமான வனசஞ்சாரின்னு தெரிஞ்சிடும். அல்லேலூயா. ஆனாலும் இவர் இருக்காரு பாருங்க, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சத்தத்தை கேட்டு ஆசீர்வச்சிருவார். அப்படியே உன்னை பத்தி தெரியும்டா எனக்குன்னு என்ன நினைக்கிறீங்க? ஆமாவா இல்லையா? இப்ப தெரிஞ்சா தானே ஆசீர்வதிக்கிறாரு. ஆமாவா இல்லையா? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நாம எப்படின்னு தெரிஞ்சுதான் அவர் ஆசீர்வதிக்கிறார். நீங்க நினைக்காதீங்க அவருக்கு ஒண்ணுமே தெரியல போல. நான் அவருக்கு எல்லாம் தெரியும். நமக்கு தான் ஒண்ணும் தெரியல, அவருக்கு எல்லாம் தெரியுது. அப்ப நல்லா கவனிங்க அருமையான தேவ பிள்ளைகளே. அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போனா பாருங்க, அவனுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. நான் சொல்றான், எங்க அப்பா அம்மா கண்ணை மூடுற காலம் வரும் அவனுக்கு. அன்னைக்கு இவன் கதையை நான் முடிச்சிருவேன். அவ்வளவு கோபம், கொல்ற அளவுக்கு கோபம். 20 வருஷம் கடந்து போச்சு அப்படியே வாழ்க்கை. அவன் எங்க மாமனார் வீட்டில் போய் செட்டில் ஆயிட்டான். 20 வருஷம் கழிச்சு இந்த அண்ணனை பார்க்கணும்னு அவன் வர்றான். கவனிங்க, இவன் பயத்தோட வர்றான். ஏன்னா 20 வருஷம் பகை இவன் மனசுல நினைச்சு வச்சுக்கிட்டு இருப்பான். வந்தா நம்மள கொன்றுவான்னு நினைச்சுக்கிட்டு வர்றான்.
பாருங்க, அவனை சந்திச்ச உடனே இந்த ஏசா யாக்கோபா கட்டி பிடிச்சிட்டு அழறான் பாருங்க. அப்படி ஒரு அழ. இவன் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அனுப்புறான். அண்ணன் கேட்குறான், எதுக்குடா இதெல்லாம்? இல்லை இல்லை, உன் முகத்தை பார்க்கறது எனக்கு தேவதூதனை பார்த்தா மாதிரி இருக்கு, கொஞ்சம் இதெல்லாம் எடுத்துக்க, எனக்கு எதுவும் வேணாண்டா, உன்னை பார்த்தது போதும், நான் உனக்கு அரணா இருக்கிறேன், நான் உனக்கு பாதுகாப்பா வர்றேன், வா போலாம் அப்படின்றான். இவன் பாருங்க, அவன் நினைச்சான்ல அவன் என்னை கொன்றுவான்னு, அவன் அப்படியே எல்லாத்தையும் மறந்து மன்னிச்சு சகோதர பாசத்துல நான் உனக்கு அண்ணனா இருக்கிறேன்டான்னு சொல்றான். இவ்வளோ நல்லவன் இந்த ஏசா. அல்லேலூயா. இந்த ஏசாவுக்கு கர்த்தர் ஒரு மலை நாட்டை கொடுக்கிறாரு. அந்த மலை நாட்டை இஸ்ரவேல் ஜனங்க வரும்போது, இங்க பாரு, அந்த ஏதோமியருடைய மலை நாட்டை நான் என்ன பண்ண மாட்டேன், உனக்கு தரமாட்டேன். சேயிர் மலைநாடு அந்த இடத்துக்கு பேர். அதுல ஒரு அடி நிலத்தை கூட உனக்கு தரமாட்டேன், நான் ஏசாவுக்கு கொடுத்துட்டேன், ஆண்டவரே சொல்றார். அப்ப அவ்வளோ நல்லவன் ஏசா. இது எது? இந்த யாக்கோபு இருக்கே சின்னது, சின்ன வயசுல இருந்தே அது திருட்டு கொட்டு. உடனே நீங்க ஆமா ஆமா யாக்கோபு அப்படித்தான். இல்ல, யாக்கோபு மட்டும் இல்ல, நாமளும் தான். அது நான் சொல்லல. ஆதி ஆகமத்துல 8ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் அவனை இனிமே ஏன்டா அழிக்கணும், அவன் சிறு வயது தொடங்கி அவன் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் எப்படி, நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததுதான், நல்ல எண்ணமே கிடையாது நமக்குன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. நம்ம எண்ணத்தெல்லாம் தெரிஞ்சுதான் வச்சுக்கிட்டு இருக்காரு அவர். நம்ம எண்ணத்தெல்லாம் தெரிஞ்சு நம்ம ஏதோ நல்லவங்க நினைச்சீங்க உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அவர் நினைப்பார், நீங்க நினைக்கிறீங்க. இல்ல அரசு, நம்ம நினைவுகளின் தோற்றம் எல்லாம் பொல்லாததுன்னு அவருக்கு தெரியுது. தெரிஞ்சே தான் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு அவர் காத்துக்கிட்டு இருக்கிறார். உன்னை உயர்த்தணும்னு அவர் உன் மேல கிருபையா இருக்கிறார். உனக்கு நன்மையை கொடுத்துடணும், உன் தலைமுறைகளை ஆசீர்வதிக்கணும், இன்றைக்கு இருக்கிறத பார்க்கல நீங்க 1000 மடங்கு பெருகணும்னு ஆண்டவர் விருப்பத்தோட காத்துக்கிட்டு இருக்கிறார். என் இருதயத்தின் நினைவெல்லாம் எவ்வளவு அசுத்தம்னு தெரிஞ்சோம், என் மேல ஒருத்தர் பிரியமா இருக்கிறாருன்னா அவர் எவ்வளவு நல்ல தேவன்ல. அல்லேலூயா. அப்ப இங்க அதைத்தான் சொல்றாரு, பிள்ளைகள் பிறக்கல, நல்வினை தீவினை இன்னும் அறியவே இல்லை, ஆனாலும் நான் யாரைத்தான் தெரிஞ்சுக்கிட்டேன், யாக்கோபை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப அவனை நான் தெரிந்து கொண்டதுனாலேயே, நல்லா கவனிங்க, தேவன் யாரை தெரிந்து கொள்றார்னா, நல்லா கவனிக்கணும், தகுதி உள்ளவர்களை அல்ல, தகுதி அற்றவர்களை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. தகுதி இல்லாதவர்களை தேவன் தெரிந்து கொள்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்படி சொல்றாரு, தேவன் இந்த உலகத்தின் பைத்தியங்களை, பலவீனமானவைகளை, அற்பமா எண்ணப்பட்டவைகளை, இல்லாதவைகளை, இழிவா எண்ணப்பட்டவைகளை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்ப தேவன் யாக்கோபை தெரிந்து கொண்டார். ஒண்ணு. இரண்டாவது, தேவன் அவனை ஆசீர்வதிச்சார். எப்படி ஆசீர்வதிச்சார்? அவனுடைய பிதாக்களின் ஆசீர்வாதத்திற்கு மேற்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் யாக்கோபுக்கு கொடுத்தார். ஆமென். ஆபிரகாமோட ஆசீர்வாதமே பெருசு. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதமே பெருசு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமாவா இல்லையா? அந்த ஆபிரகாம் பெற்ற ஆசீர்வாதத்தை விட யாக்கோபு பெற்ற ஆசீர்வாதம் பெருசு. இது ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் இருக்குது. யாக்கோபினுடைய ஆசீர்வாதங்கள் அவன் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதா இருக்கிறதுன்னு ஆதியாகமம் 49ல வாசிக்கிறீங்க. அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு ஏன் கொடுத்தாரு அப்படின்னா, கவனிங்க, அவனை தகுதி உள்ளவனா பார்த்ததுனால இல்ல, தகுதி இல்லாதவனா பார்த்ததுனால. அல்லேலூயா. அவருக்கு நல்லா தெரியுது இவன் தகுதியே இல்லைன்னு. ஆனா தகுதி இல்லாதவனுக்கு ஒரு நன்மையை, ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார்னா அதுக்கு பேர் என்னப்பா? சத்தமா சொல்லல ஆரம்பிச்சு, நல்லா சொல்லு. அதுக்கு பேர் தான் கிருபை. அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் கிருபை. அப்ப நல்லா கவனிங்க, நான் தகுதியா இருப்பதினாலே நன்மைகளை பெற்றுக் கொள்ளவில்லை, தகுதி இல்லாததினாலே பெற்றுக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. ஆமா. யாராவது உங்களை பார்த்து கேள்வி கேட்டாங்கன்னு வைங்க, சில நேரத்தில் எங்க சர்ச்சில் வந்து சில சகோதரிகள்லாம் சொல்லுவாங்க, நீலாம் என் சண்டே ஸ்கூல் எடுக்கிற, உனக்கு என்ன தகுதி இருக்கு? சர்ச்சில் நீ ஏன் மைக்க பிடிச்சு பாடுற, உனக்கு என்ன தகுதி இருக்கு? நான் சொல்லுவேன்,
கரெக்டா தானே கேட்டிருக்கிறாங்க. நீங்க என்ன பதில் சொல்லணும் அதுக்கு? உங்களுக்கு கரெக்டா தெரியுது எனக்கு தகுதி இல்லைன்னு, அதனால தான் பாடுறேன். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு, அதனால தான் சண்டே ஸ்கூல் எடுக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும், எனக்கு நல்லா தெரியும் பாஸ்டா இருக்கிறதுக்கு நான் தகுதி இல்லாதவன்னு, அதனால தான் பாஸ்டா இருக்கேன். ஆமா, அதனால தான் இங்க நிக்கிறோம். எந்த தகுதியினால இல்ல, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலினாலே. அங்க நாங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே, நன்மை தீமை செய்யறதுக்கு முன்னாடியே, கருவில உருவாகும் முன்னமே கருவில தீர்க்கதரிசியை முன்குறித்து அழைத்தாரு, அவருடைய அழைப்பினால நிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிச்சுங்க, அந்த வசனத்தை கொஞ்சம் தொடர்ந்து படிச்சீங்கன்னா, ரோமர் 9 வாசிச்சீங்க பாருங்க. அங்க ரோமர் 9:11 பிறகு, பிள்ளைகள் இன்னும் பெறவாமலும் நல்வினை தீவினை அறியாமலும் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினால் நிலை நிற்காமல், கிரியைகளினால் நிலை நிற்காமல். நல்லா கவனிங்க, யாக்கோபு செஞ்ச கிரியைகளினால் அல்ல, யாக்கோபு செஞ்ச நற்கிரியைகளினால் அல்ல அவன் பெற்ற ஆசீர்வாதம். ஒருத்தர் அழைச்சார் இல்லையா, அந்த அழைத்தவருடைய கரம் அவனை தகுதிப்படுத்தினது, அழைத்தவருடைய கிருபை அவனை ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவனா மாற்றிற்று. ஆமென், அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, இப்ப பதில் சொல்றாரு. இன்னும் 2 வசனம் மட்டும் படிச்சிருங்களேன். அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு, அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. யாக்கோபை சிநேகிச்சேன், நான் சிநேகிச்சதனால அழைச்சேன், நான் சிநேகிச்சதனால தெரிந்து கொண்டேன், நான் சிநேகிச்சதனால ஆசீர்வதிச்சேன். வேற எந்த தகுதியும் அவனுக்கு கிடையாது. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி எங்களை சிநேகித்தீர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க இல்லையா? அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்றாரு, உங்க அப்பாவை போய் கேளு, உங்க அப்பா தகுதியே இல்லாதவன், அவனை நான் அழைச்சிருக்கேன். உங்க அப்பா எந்த விதமான நன்மைக்கும் பாத்திரமான ஆள் இல்ல, அவனை நான் கருவிலேயே முன்குறிச்சேன், கிருபையினால் ஆசீர்வதிச்சேன். நீங்க கிருபையினால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், அதுல இருந்தே தெரியலையா நான் உன்னை நேசிச்சிருக்கிறேன்னு? எந்த தகுதியுமே இல்லாத உன்னை நான் அழைச்சி தெரிந்து கொண்டு இந்த பூமியில இருக்கிற எல்லா ஜாதிகளிலும் மேலான ஜாதியாக உயர்ந்த அந்தஸ்தோட உயர்ந்த நாமம் தரிச்சு என் பிள்ளைங்கன்னு உன்னை நான் அழைக்கிறதுக்கு தகுதிப்படுத்தினேன்னு, அதுல தெரியலையா நான் உன்னை நேசிச்சேன்னு? பிரைஸ் காட். ஆமென். பாருங்க, அவங்களுக்கு அவர் பதில் கொடுத்துட்டாரு. அவங்களுக்கு அந்த பதில் புரிஞ்சுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. இப்ப நான் சொல்றேன், நீங்க ஒருவேளை உங்கள யாருக்காவது இந்த கேள்வி இருந்ததுன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சரிங்கய்யா யாக்கோபை தெரிந்து கொண்டார், அதனால அவர் இந்த ஜனங்களை சிநேகிக்கிறார்னு சொல்றீங்க, எங்களை எப்படி நேசிக்கிறார்னு நீங்க சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, கேட்க மாட்டீங்க. கேட்டீங்கன்னா உங்களுக்கு அதை விட ஸ்ட்ராங்கான ஒரு பதில் இருக்குது. வாசிங்க, ரோமர் 5:8 வசனத்துல, ரோமர் 5:8 வாசிக்கலாம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்கப்பட்ட தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை அவர் விளங்க பண்ணினார். அல்லேலூயா. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே உங்களில் யாருக்காவது தேவன் என்னை நேசிக்கிறாரா என்கிறதான கேள்வி இருக்குமானால், தேவன் உன்னை நேசிக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எப்படியா சொல்றீங்க? ஏனென்றால் அவர் இந்த பூமிக்கு வரும் பொழுது நீயும் நானும் பிறக்கவே இல்லை, நீயும் நானும் கர்ப்பத்தில் இருந்தோம். நம்முடைய காலங்களை அவர் கரத்தில் வைத்திருந்தார். எதிர்காலத்தை காண்கிற தேவன் நீயும் நானும் இந்த பூமியில வந்து பிறப்போம், பாவிகளா பிறப்போம். பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை நாம அடையக்கூடாது என்பதற்காக அவர் இந்த பூமிக்கு வந்து வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். சர்வ சிருஷ்டிகர் அவர், மகா பரிசுத்தர் அவர், மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர் அவர். அந்த தேவன் இங்க வந்து உனக்காக எனக்காக மனுஷனாக ஒரு அடிமையாக அவர் காணப்பட்டு தன்னுடைய சீஷருடைய கால்களை எல்லாம் கழுவி 3 வருஷம் நடந்து திரிந்து நன்மை செய்கிறவராய் காணப்பட்டு அக்கிரமக்காரரில் ஒருவரை போல எண்ணப்பட்டு நம்ம எல்லாருடைய பாவத்தையும் தன்மேல் எடுத்து போட்டுக்கொண்டு, அல்லேலூயா, என் பாவத்தை, என் சாபத்தை, என் வியாதியை, எனக்கான தண்டனையை அவர் தன்மேல் போட்டுக்கொண்டு
அவர் மரித்து, நல்ல கவனிங்க, எனக்கு வர வேண்டிய எல்லா தண்டனைகளையும், பாவத்தின் தண்டனைய, சாபத்தின் தண்டனைய, நரகத்தின் தண்டனைய அவர் தன்மேல் எடுத்து போட்டுக்கொண்டு என்னை விடுவித்து என்னை மீட்டு, மகளே மகளே நீ வாழ்ந்து சுகமாயிருன்னு சொன்னாரே, அப்ப அவர் என் மேல வச்சு அன்பை விளங்க பண்ணினார். நாம் பாவிகளாய் இருக்கையில், அந்த வசனம் சொல்லுது, எப்ப நாம் பாவிகளாய் இருக்கையில், அந்த வசனம் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்து மரிக்கும் பொழுது நான் பாவியா இருந்தேன். எல்லாம் கவனிங்க, பாவியா இருக்கும் போதே எனக்காக ஒருத்தர் மரிச்சார்னா, பாவியா இருக்கும் போதே ஒருத்தர் மரிச்சார்னா இன்னைக்கு நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நான் பாவியா இருக்கும் போதே மரிச்சாரு, இப்ப அவர் உன்னை எவ்வளவு நேசிப்பாரு. நாம் பாவியா இருக்கும், அதுல 3 காரியம் சொல்லுது. நாம் பாவியா இருக்கும் போது மரிச்சாரு, நாம் சத்துருக்களா இருக்கும் பொழுது, அந்த வசனம் சொல்லுது, நாம் சத்துருக்களா இருந்தோமா, தேவனுக்கு எப்படி இருந்தோம், சத்துருக்களா இருந்தோம். நல்லா கவனிங்க, எந்த ஒரு கிரியையிலும் தேவனுக்கு பிரியமானதை செய்ய முடியல, தேவனுக்கு எதிரடையாத்தான் வாழ்ந்தோம். நம்ம வாழ்க்கை எல்லாம் தேவனுக்கு விரோதமான வாழ்க்கையா இருந்தது. நம்முடைய எண்ணங்கள், பேச்சுக்கள், செயல்கள் எல்லாம் தேவனுக்கு விரோதமானதா இருந்தது. நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருந்தோம் என்று அந்த வசனம் சொல்லுது. தேவனுக்கு சத்துருவா இருக்கும் பொழுது அவர் என்னை நேசித்து எனக்காக மரித்தார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நாம் பலவீனனா இருந்த பொழுது, நல்ல கவனிங்க, பலவீனன் என்றால் என்ன அர்த்தம், இந்த நியாயப்பிரமாணத்தின் நீதிகளை எல்லாம் என்னால கடைபிடிக்க முடியல, இதுதான் சத்தியம், இதுதான் வழி, இதுதான் நீதி, இதுதான் பூர்வ பாதம் எனக்கு சொல்லப்பட்ட போதிலும் அதை கடைபிடிக்க முடியாதவனா, அதை செய்ய முயற்சி செய்து தோற்று போனவனா, பலவீனமான மனுஷனா நான் இருந்த பொழுது இந்த கர்த்தர் என்னை நேசித்தார். அல்லேலூயா. நாம் பலவீனனா இருந்த பொழுதே அவர் என்னில் அன்பு கூர்ந்தார். நாம் பாவியா இருக்கும் போதே அன்பு கூர்ந்தார். நான் சொல்றேன், பாவியா இருக்கும் போதே உன்னை நேசிச்சாரு, இப்ப நீ தேவனுடைய பிள்ளையா இருக்க, இப்பயா உன்னை வெறுத்துருவாரு, இப்பயா உன்னை வெறுத்துருவாரு, இப்பயா உன்னை தண்டிச்சிருவாரு. சத்ருவா இருக்கும் போதே உன்னை நேசிச்சாரு, இப்பயா உன்னை கைவிட்டுருவாரு. அன்னைக்கு பாவத்தை விருப்பத்தோட குடிச்ச காலங்கள்லயே உன்னை நேசிச்சாரு. இன்னைக்கு எங்கேயோ 1-2 தப்ப செய்யறோம், செஞ்ச பிறகு வருந்துரும், ஆண்டவரே இன்னும் கூட நான் சரியாகணும், இன்னும் கூட நான் பரிசுத்தமாகணும், இன்னும் கூட நான் நீதியை செய்யணும்ன்ற வாஞ்ச உனக்குள்ள இருக்க, இன்னைக்கு உன்னை தண்டிச்சிருவாரு. பாவத்தை விருப்பத்தோட செஞ்ச காலத்திலேயே உன்னை நேசிச்சவரு, இன்னைக்கு வருத்தப்படுறியே செஞ்ச பாவத்துக்காக, இன்னைக்கு உன்னை தண்டிக்க போறாரு, தண்டிக்க மாட்டாரு. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அப்ப தேவன் உங்க மேல அன்பா இருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அல்லேலூயா. தேவன் உங்க மேல அன்பா இருக்கிறதுனால, நல்லா கவனிங்க, உங்களுக்காக மரித்து இருக்கிறார். 1, அவர் உங்க மேல அன்பா இருக்கிறதுனால தான் உங்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். 2, அவர் உங்க மேல அன்பா இருக்கிறதுனால தான், நல்லா கவனிக்கணும், அவர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். பிரைஸ் காட், அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். வசனம் சொல்லுது, ரோமர் 8ஆம் அதிகாரத்தில், தம்முடைய குமாரன் என்றும் பாராமல், தம்முடைய குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரை ஒப்பு கொடுத்தவர். நல்லா கவனிங்க, இந்த உலகத்துல மிகப்பெரிய பொக்கிஷம் என்று ஒன்று இருக்குமானால், பிதாவாகிய தேவனுக்கு சொத்து என்று ஒன்று இருக்குமானால், அந்த சொத்து குமாரன் தான், அந்த சொத்து இயேசு கிறிஸ்து தான். அந்த இயேசு கிறிஸ்துவையே, பொக்கிஷத்தையே அவர் நமக்காக கொடுத்திருப்பார். ஆனால் பவுல் சொல்றார், அவரையே நமக்காக கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையோ அருளாதிருப்பது எப்படி? அவரோடு கூட உன் கடன் பாரத்தை மாற்றுவது அவருக்கு எளிதான காரியம், அவரோடு கூட உன் வியாதியை நீக்குவது அவருக்கு லேசான காரியம், அவரோடு கூட உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களை ரட்சிப்பது அவருக்கு லேசான காரியம். மற்ற எல்லாவற்றையும், அந்த மற்ற எல்லாவற்றிலும் உள்ள உங்க ஒவ்வொருத்தருக்கான தேவைகள் என்னவோ அதை நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். அது ஒரு blank செக் மாதிரி. அல்லேலூயா. சொல்லுங்க, blank செக் இருக்குது, அவரோடு கூட அதை உனக்கு அவர் தருவார். ஆமென். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? தேவன் என் மேல் அன்பா இருக்கிறார்னு விசுவாசிக்கிறீங்களா? நான் ஒன்னு சொல்றேன், அவர் அன்பா இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் தருவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். ஆனா நான் அவரை நேசிக்கிறது அவர் மேல் உள்ள அன்பினாலா, அல்லது அவர் எனக்கு கொடுக்க போகிற பொருள்களினாலா, நன்மைகளுக்காகவா? எதுக்காக நான் அவரை நேசிக்கிறேன்?
நீங்க அவரை நேசிக்கிறீர்களா, அவர் உடையவைகளை நேசிக்கிறதுனால அவர் உங்களுக்கு பெருசா தெரியுதா? சொல்லுங்க. அப்படியா? அவரைத்தான் நேசிக்கிறீங்களா? உண்மையாலுமே வா. ஹல்லேலூயா. அவரைத்தான் நேசிக்கிறேன் அப்படின்னு உங்க மனசு சொல்லுதுன்னா உங்க மனசு கிட்ட கேளுங்க, நீ அவரைத்தான் தேடுறியா, அவருடையவைகளை தேடுறியா? பல நேரங்கள்ல நாம அவருடையவைகளை தேடுறோம். அவர் கொடுக்கிற நன்மைகள் தான் நம்முடைய தேடலா இருக்குது, அவர் நம்முடைய தேடலா இல்லை. அதான் வருத்தம். தேவன் உங்கள் மேல் அன்பா இருக்கிறார். அவர் அன்பா இருக்கிறாரான்ற கேள்வி உங்க உள்ளத்துல வரும் பொழுதெல்லாம் சிலுவையை நோக்கி பாருங்க, கல்வாரியை நோக்கி பாருங்க. ஏன்னா நான் பாவியா இருந்த பொழுதே எனக்காக மரித்தவர், நான் பாவியா இருந்த பொழுதே எனக்காக பரலோகத்தின் வாசல்களை திறந்தவர், நான் பாவியா இருந்த பொழுதே எனக்கான நன்மைகளை அவர் ஆயத்தம் பண்ணினவர். இப்பொழுதும் அவர் என் மேல் அன்பா இருக்கிறார். ஆமென். ஒண்ணு. இன்னும் ஒரே ஒரு கேள்வியை வேகமா சொல்லிட்டு முடிச்சிடுறேன். வாசிங்க இப்ப 3ஆம் அதிகாரம், மல்கியா 3:8 வாசிங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? ஆண்டவர் கேட்கிறாரு, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? அடுத்த கேள்வி. இப்போ நாங்க எதுல உங்களை ஏமாத்தணும் ஆண்டவரே? ஆண்டவர் சொல்றாரு, நீங்கெல்லாம் என்னை ஏமாத்திட்டீங்க அப்படின்றார். ஆண்டவர் ஏதாவது சொன்னா கேட்கணும்ல, உடனே ஒரு பதில் கேள்வி. நாங்களும் எதுல ஏமாத்தணும் சொல்றாரு? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. தசம பாகத்திலும் காணிக்கையிலும் நீங்க என்ன ஏமாத்துனீங்க. உடனே இவங்க கேட்கறாங்க, நாங்க எதுல ஏமாத்தணும்? பாருங்க, சில ஆட்களுக்கு இந்த தசம பாகத்தை பற்றி அல்லது காணிக்கையை பற்றி நிறைய குழப்பம் இருக்கு. 2 விதமான மக்கள் கூட்டத்தை நான் பார்க்கிறேன் உலகத்துல பல இடங்கள்ல. ஒரு கூட்ட மக்கள் என்னன்னா, கடவுளுக்கு காசு கொடுத்துட்டா போதும், கடவுளுக்கு காசுனா காணிக்க, அவர் கேட்கறதெல்லாம் நாங்க கொடுப்போம், எத்தனை முறை கேட்டாலும் கொடுப்போம், ஆனா எங்களை அவருக்கு கொடுக்க மாட்டோம். காசை என்ன பண்ணுவோம்? கொடுத்துருவோம். எவ்வளவு கேட்டாலும் கொடுப்போம், 1000 கேட்டாலும் கொடுப்போம், லட்சம் கேட்டாலும் கொடுப்போம், சர்ச்சையே கட்டியும் கொடுப்போம், காசு கொடுப்போம். ஆனா எங்க வாழ்க்கைக்குள்ள அவரை தயவு செஞ்சு உள்ள வர வேணாம்னு சொல்லுங்க. நாங்க எங்க பாட்டுக்கு போறோம், காசு வேணுமா காசை நாங்க கொடுக்குறோம், எவ்வளவு வேணா கொடுக்குறோம். இது ஒரு கூட்ட மக்கள்பா. இப்படி ஒரு கூட்டம் இருக்கு. இன்னும் ஒரு கூட்டம் இருக்கு. அது எப்படி தெரியுமா? எல்லாத்திலையும் அவன் ரொம்ப ஆவிக்குரியவன் மாதிரி தெரியுவான். பார்த்தா அப்படியே ஜபம்லாம் பார்த்தீங்கன்னா அவன் குதிச்சான்னா ஸ்பீக்கர் வரைக்கும் போயிட்டு வருவான். இப்படியே தான் ஜபம். ஆமா, ஸ்பீக்கர் வரைக்கும் போறான், ஆவியில நிறைஞ்சானா. ஆனா அவன் மணி பர்ஸ் மட்டும் ரட்சிக்கப்பட மாட்டேங்குது. அவன் மணி பர்ஸ் ரட்சிக்கப்படலை. இன்னும் மொத்தமா சேர்த்து ஞானஸ்தானம் கொடுத்துருக்கணும், அதுக்கும் அதை ரட்சிக்கப்படாம வச்சிருக்கான். எப்பயும் பாருங்க, அது உள்ள அப்படி போச்சுன்னா தேடுவான், சின்ன நோட்டா எங்க இருக்கு. சிலர் அதுல ரொம்ப திறமையானவெல்லாம் இருக்கான், கைய விட்டானா சோத்துறான். 100 போ, தள்ளி போ, 50 தள்ளு, ஓரமா போ, 20 நீ ஓரமா நில்லு, 10 வாடா வாடா தங்கம் உன்னா தாண்டா தேன நைஸா. அப்படியே இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. கவனிங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நாம ஏன் தேவனுக்கு தசம பாகம் கொடுக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு அடுத்த வசனத்துல அங்க பதில் இருக்குது. நீங்கள் தேவனை வஞ்சிச்சீங்க, நீங்கள் சபிக்கப்பட்டு. 10வது வசனத்துல எப்படி இருக்குது? நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். அவ்வளவுதாம்மா. இங்க பாருங்க, நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஒரு தசம பாகம் எப்படி நம்ம வாழ்க்கையில சாபத்தை கொண்டு வருகிறது அப்படின்றத ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் விளக்கிட்டு நான் முடிச்சிடுறேன். உங்களுக்கு தெரியும், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்துக்குள்ள கொண்டு வந்து விடுறாருமா. இந்த தோட்டத்தை
தேவன் அவனுக்காக என்ன பண்ணார்னா ஆயத்தப்படுத்தினார். அப்படிதானா? எத்தனை பேருக்கு தெரியுமா? தேவனே அந்த தோட்டத்தை என்ன பண்ணார்னா ஆயத்தப்படுத்தினார். ஆயத்தப்படுத்தின அந்த தோட்டத்தில் கொண்டு வந்து இவங்களை விட்டு அந்த தோட்டத்தை நீங்க தான் பண்படுத்தணும், அந்த தோட்டத்தை நீங்க தான் காத்து கொள்ளணும், இந்த தோட்டத்தில் வர்ற எல்லா கனி விருட்சங்களையும் நீங்க புசிக்கலாம். நல்லா கவனிங்க, தோட்டத்தில் வர்ற எல்லா கனி விருட்சங்களையும் நீங்க புசிக்கலாம், ஒன்ன மாத்திரம் புசிக்க கூடாது. தோட்டத்துக்குள்ள கவனிங்க, அந்த 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 தோட்டத்தை எரு போடுறது யாரு சொல்லுங்க? எரு போடுறது யாரு? நிலத்தை கொத்துறது யாரு? நீர் பாய்ச்சறது யாரு? ஆதாம். எல்லாம் ஆதாம் தான் செய்யணும். எல்லாம் ஆதாம் செஞ்சுட்டு இப்ப எல்லாம் கனிகளை கொடுக்க ஆரம்பிக்குது. கொடுக்க ஆரம்பிக்கும் போது ஒன்ன புசிக்காத, ஒன்ன என்ன பண்ணாத, புசிக்காத அப்படின்னு சொல்றார். நல்லா கவனிக்கணும். அவர் சொன்னதை கேட்ட வரைக்கும் இவங்க வாழ்க்கையில குறைவே இல்லம்மா. அவங்க சொன்னதை கேட்டாங்க பாருங்க, எல்லா கனியும் போய் போய் பறிச்சு பறிச்சு சாப்பிடுறான். பூரணமா இருக்கான், திருப்தியா இருக்கான், ஆசீர்வாதமா இருக்கான், ஆரோக்கியமா இருக்கான், செழிப்பா இருக்கான், ஒரு நன்மையும் குறைவுபடல. இந்த பிசாசு வந்தான் பாருங்க, ஏன் அது ஒன்னும் ஏன் சாப்பிடக்கூடாது, அது ஒன்னும் ஏன் சாப்பிடக்கூடாது, அது உன் உழைப்பு தானே, நீ தானே நீர் பாய்ச்சின, நீ தானே அதுக்கு களை பிடுங்கின, நீ தானே அதுக்கு என்ன போட்ட, எரு போட்ட, மருந்து தெளிச்ச, அதை ஏன் சாப்பிடக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு தூண்டுனான் லாரன்ஸ். இந்த ஆளுகளுக்கு கொஞ்சமாச்சு யோசனை வேணுமா இல்லையா? சரி எல்லாத்தையும் கொடுத்துட்டாரே, ஒன்று தானே விட்டுட்டு போவோம்னு இருக்கா? இல்லை, அந்த ஒன்றை பறிச்சு புசிச்சான் பாருங்க. அவன் வாழ்க்கையில அன்னைக்கு சாபம் வந்துச்சுங்க. பூமி ஆண்டவர் சொல்றாரு, உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும், உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். நிலம் என்ன பண்ண தெரியுமா? பூமியானது உனக்கு முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும். அப்ப நல்லா கவனிங்க, என் தசம பாகம்ன்றது என்னன்னா என் ஆசீர்வாதத்திற்கான திறவுகோல். நான் தேவனை கனப்படுத்துகிறேன் என்பதின் அடையாளம். நான் தேவனை என் வாழ்க்கையின் பிரதானமாக, என் வாழ்க்கையின் ராஜாவாக, என்னை ஆளுகிறவராக கனப்படுத்தி வைத்திருப்பதின் அடையாளம் தான் தசம பாகம். நல்லா கவனிக்கணும். இந்த ஒரே ஒரு கனி எல்லாத்தையும் சாப்பிடு, ஒன்னை சாப்பிடாத. அந்த மாதிரி தான் தசம பாகம். வருமானத்தில் எல்லாம் 90% நீ அனுபவிப்பதற்கு தான். ஒரு 10 அது தேவனுடையது, அதை தொடாதன்னு சொல்றாரு. எல்லா வசனத்தெல்லாம் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. கவனிங்க, உபாகமத்தில் படிச்சீங்கன்னா அதுல இளவு காரியம்னா கூட இருக்கக்கூடாதான். எப்படி வீட்டில் ஏதாவது ஒரு துக்க காரியம்னா நமக்கு அதை ஏதாவது உருட்டி புரட்டி ஏதாவது பண்ணுவோம்ல, அவர் சொல்றாரு தசம பாகத்தை அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட தொடக்கூடாது. அதை எடுத்து வச்சாச்சுன்னா வச்சதுதான். அதை கொண்டு போய் தேவனுடைய ஆலயத்தில் நீங்க என்ன பண்ணணும்? செலுத்தணும் அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நல்லா கவனிங்க, என் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுக்கக்கூடியது இந்த தேவனுடைய தசம பாகம். அப்ப நல்லா கவனிக்கணும், பைபிள்ல தசம பாகம்ன்ற வார்த்தை எங்க முதல்ல வருதுன்னு தெரியுமாமா யாருக்காவது? யாரா சொல்லுங்க. அபயர் ஆறாவது அபயம் கர்ணி யோசிக்கிறேன், மியூசிக் டைரக்டர் இல்லையா அவரு, அதனால இவர் ஏதோ அவரு சொல்றாரு போல இருக்கு. ஆபிரகாம் கவனிங்க, ஆபிரகாமுக்கு எங்க தெரிந்தது? யார் சொல்லி கொடுத்தா? ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்துக்கு போகும் பொழுது ஆபிரகாமை எதிர்கொண்டு 2 மனிதர்கள் வருகிறார்கள். ஒன்று சோதோமின் ராஜா, இன்னொன்று சாலேமின் ராஜா. சோதோமின் ராஜா என்ன சொல்றான் தெரியுமா? சோதோமின் ராஜா ஆஃபர் பண்றான் ஆபிரகாமுக்கு, ஆபிரகாமே என்னிடத்தில் இருக்கிற இந்த வெற்றி பெற்ற எல்லா பொருள்களையும் நீர் எடுத்துக்கொள்ளும், எல்லா பொருள்களையும் எடுத்துக்கொள்ளும். நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம் தெரியுமா? ஹalleluya, கர்த்தர் வாசல்களை திறந்துட்டார். இவ்வளவு மேல என்னுடைய ஜெபத்தை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? கேட்டார். ஆண்டவரை அனுப்புற சோதோம் ராஜாவுக்காக கோடி நன்றி. அங்கேயே ஒரே பாட்டு பாடி ஹalleluya பயங்கரமா பண்ணிருப்போம். ஆபிரகாம் சொல்றான், அவனுக்கு தெரிகிறது விசுவாசத்தால் வராத யாவும் பாவமே. அவன் பாருங்க, குறுக்கு வழியில் வரக்கூடிய, தேவனால் வராமல் வேறு வழிகளில் வரக்கூடிய எந்த நன்மை எனக்கு தேவையில்லை, ஆசீர்வாதங்கள் தேவையில்லை என்பதை உணர்ந்தவனாக அவன் சொல்றான், ஆபிரகாமை நான் ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு
உலகத்துல இங்க பாருங்க, எங்கேயாவது உலகத்துல கொஞ்சம் கொஞ்சம் அங்க எங்க கை நீட்டினீங்கன்னு வைங்களேன், அவன் கொடுத்தது 2 ரூபாய் தான் கொடுத்துருப்பான். சொல்லுவான், கார்ல போறானே யார் கொடுத்தது நினைச்ச, அவன் இருந்த நல்லா தெரியுமா, அவனை நான் தான் தூக்கி விட்டேன்னுவான். நான் இல்லைன்னா இன்னைக்கு அவன் இல்லைன்னுவான். கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலகம் உங்களுக்கு சின்னதா கொடுக்கும், ஆனா பெருசா சொல்லும். இந்த தேவன் பெருசா கொடுத்துட்டு ஒண்ணுமே சொல்ல மாட்டார். ஆமா, ஆபிரகாமை நான் ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு அப்படின்னா, கவனிங்க, அவன் சொல்றான், உன்கிட்ட இருந்து ஒரு சரட்டை ஆகிலும். சரட்டைனா என்னமா? சரட்டைனா என்னது? கொட்டாங்குச்சி. பட்டாம்பூச்சி இல்ல, கொட்டாங்குச்சி. இந்த கொட்டாங்குச்சிய கூட உன்கிட்ட இருந்து நான் என்ன பண்ண மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆபிரகாம் சொல்றாரு பாருங்க, உன்னதமான தேவனுக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன். கவனிங்க, நான் உயர்த்துகிறேன் அப்படின்னு சொல்றது இப்படி இல்ல, நல்லா கவனிக்கணும். சோதோமின் ராஜாவே உன்கிட்ட வாங்க மாட்டேன், நான் அவர்கிட்ட வாங்குறேன். நல்லா கவனிங்க, அவர்கிட்ட வாங்குறேன்னு சொல்லி சாலேமின் ராஜா வர்றாரு. அந்த சாலேமின் ராஜாவை பற்றி நிறைய வசனம், டைம் ஆயிடுச்சுங்க பாருங்களேன். அந்த சாலேமின் ராஜா, அவருடைய பெயர் மெல்கிசேதேக்கு. இந்த மெல்கிசேதேக்கு யாருன்னு எபிரேயர் 7ஆம் அதிகாரத்துல 3-4 வசனங்களை நீங்க படிச்சீங்கன்னா, அந்த மெல்கிசேதேக்கு யாரா? இயேசு கிறிஸ்துவா. அல்லேலூயா. ஆமா, மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் அவர் எதிர்கொண்டு வர, அவருக்கு இந்த ஆபிரகாம் என்ன பண்றார் தெரியுமா? தசம பாகம் கொடுக்கிறார். கவனிங்க, தன்னுடைய எல்லாவற்றிலேயும் ஆபிரகாம் தசம பாகம் கொடுத்து அவர் சொல்றாரு, மெல்கிசேதேக்கு அவனை ஆசீர்வதிச்சான். மெல்கிசேதேக்கு அவனை ஆசீர்வதிச்சான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் தசம பாகம் கொடுத்து கிறிஸ்து இயேசுவினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வேன். எதிலே உம்மை வஞ்சித்தோன்னு கேள்வி கேட்க கூடாது. நான் சொல்றேன், இங்க பாருங்க, உங்க மனசுக்கு தெரியும், தேவன் உங்களுக்கு கொடுத்த எல்லாவற்றுக்கும் ஏற்ற விதமாய் நாம் நன்றி உள்ளவர்களா, உதாரத்துவம் உள்ளவர்களா இருக்கிறோமான்னு பாருங்க. அது போதும். நான் அளவெல்லாம் குறிக்கல. நீங்க உதாரத்துவம் உள்ளவர்களா இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு எதை செய்தாலும் மனப்பூர்வமா சந்தோஷமா செய்றீங்களா? அதை யோசிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்க தலைமுறைகளை ஆசீர்வதிப்பார்.